أعوذ بالله من الشيطان الرجيم. சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். ودخل جنته وهو ظالم لنفسه قال ما أظن أن تبيد هذه أبدا. பிறகு அவன் தனது தோட்டத்தினுள் நுழைந்தான். அப்பொழுது தன்னுடைய ஆன்மாவுக்கே கொடுமை இழைப்பவனாய் கூறலானான், இந்த செல்வம் என்றைக்காவது அழிந்துவிடும் என்று நான் கருதவில்லை. وما أظن الساعة قائمة ولئن رددت إلى ربي لأجدن خيرا منها منقلبا. மறுமை எப்பொழுதேனும் வரும் என்றும் நான் எதிர்பார்க்கவில்லை. ஒருவேளை நான் என் இறைவனிடம் திரும்ப கொண்டு செல்லப்பட்டால் கூட சின்னமாக இதைவிட மகத்தான இடத்தையே நான் பெறுவேன். قال له صاحبه وهو يحاوره أكفرت بالذي خلقك من تراب ثم من نطفة ثم سواك رجلا. அதற்கு அவனுடைய நண்பன் அவனிடம் உரையாடிக் கொண்டே கூறினான், அந்த மாபெரும் ஆற்றலுடையவனையா நிராகரிக்கின்றாய்? அவனோ உன்னை மண்ணிலிருந்தும் பிறகு விந்திலிருந்தும் படைத்தான், பின்னர் உன்னை ஒரு முழு மனிதனாய் ஆக்கினான். لكن هو الله ربي ولا أشرك بربي أحدا. ஆனால் என்னை பொறுத்த மட்டில் அந்த அல்லாஹுதான் என்னை பரிபாலிக்கும் இறைவன். அந்த இறைவனுடன் எவரையும் நான் இணையாக்குவதில்லை. ولولا إذ دخلت جنتك قلت ما شاء الله لا قوة إلا بالله إن ترني أنا أقل منك مالا وولدا. நீ உன்னுடைய தோட்டத்தில் நுழைந்தபோது உன் நாவிலிருந்து மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லாஹ், அல்லாஹ் எதனை நாடுகின்றானோ அதுவே நடக்கும், எனக்கோ மற்றவர்களுக்கோ எந்த வலிமையும் இல்லை, நம் வலிமை கொஞ்சமேனும் செல்லுபடியாக முடியும் என்றால் அல்லாஹுவின் நற்பேற்றாலும் நல்லுதவியாலும் தான் செல்லுபடியாக முடியும் எனும் வார்த்தைகள் ஏன் வெளிப்படவில்லை? நான் பொருட்செல்வத்திலும் மக்கட் செல்வத்திலும் உன்னைவிட குறைந்தவனாக இருக்கின்றேன் என்று நீ கருதினால், فعسى ربي أن يؤتيني خيرا من جنتك ويرسل عليها حسبانا من السماء فتصبح صعيدا زلقا. என்னுடைய இறைவன் உன் தோட்டத்தை விட சிறந்ததை எனக்கு அளித்துவிடக்கூடும். உன்னுடைய தோட்டத்தின் மீது வானத்திலிருந்து ஏதேனும் ஒரு ஆபத்தை அனுப்பிவிடக்கூடும். அதனால் அத்தோட்டம் வெறும் வெட்டவெளியாக மாறிவிடக்கூடும். أو يصبح ماؤها غورا فلن تستطيع له طلبا. அல்லது எந்த விதத்திலும் உன்னால் வெளிக்கொணர முடியாத அளவுக்கு அதன் தண்ணீர் வற்றிப் போய்விடக்கூடும்.